கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏகவாசமா யூடியூப் சேனல் வழியாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த புது வருஷத்தில் நீங்கள் எல்லாம் நல்லா ஜெபிக்கிறீங்களா? நல்லா பைபிள் படிக்கிறீங்களா? வாக்குத்தத்த வசனத்தை வச்சு ஜெபிக்கிறீங்களா? எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறிய வசனம், சின்ன செய்தி. கலாத்தியர் வாசிப்போமா? கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஆமென். ஆவின் கனிகள் பற்றி நம்ம இப்பொழுது பேச போறோம். ஆவின் கனியில ஒரு கனி நீடிய பொறுமை. நீடிய பொறுமை, அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். நீடிய பொறுமைன்னா என்ன அர்த்தம்? நம்ம கர்த்தருக்குள்ள ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது ஜெபிச்சவொன்னு நமக்கு பதில் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஜெபிச்சவொன்னு பதில் வரும். சில பேருக்கு பதில் வரும் ஜெபிச்சவொன்னு, சில பேருக்கு ஜெபிச்சு கொஞ்சம் தாமதமாக பதில் வரும். அதுதான் நீடிய பொறுமை. காத்திருக்கிறது. கர்த்தர் பாதத்தில், கர்த்தர் சமூகத்தில் நாம் காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது, நீடிய பொறுமையாக இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு பெரிய காரியம் கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் கூட பாருங்க, 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்தாரு ஆண்டவர். 100 வயசுல தான் அது நிறைவேறுச்சு. அப்போ சாராளின் கர்ப்பம் செத்து கிடந்தது. உயிர் கொடுத்தார் ஆண்டவர், உருவாக்குனார். அதே போல் நீங்களும் குழந்தை இல்லையே, கவலையோடு இருக்கலாம். 10 வருஷம் குழந்தை இல்லை, 7 வருஷம் குழந்தை இல்லை, 13 வருஷம் குழந்தை இல்லை, 2 வருஷம் குழந்தை இல்லை, 5 வருஷம் குழந்தை இல்லை, கவலைப்பட்டிருக்கீங்களா? காத்திருக்கணும். நீடிய பொறுமையாக காத்திருக்கும் போது கர்த்தர் குறித்த காலத்தில் உங்களுக்கு கற்பத்தின் கனியை தருவார். நீடிய பொறுமைனா ஒருத்தரம் வரத்தான் செய்யணும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யணும், தடைகள் வரத்தான் செய்யணும். அதெல்லாம் சகித்து, எல்லாவற்றையும் சகித்து கர்த்தர் சகித்தார் இல்லையா? எல்லாவற்றையும் சகித்தார் இல்லையா? சிலுவையில் அதேபடி எல்லாம் நம்ம சகிக்கணும். கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் நம்ம சகிப்புத்தன்மை வேணும். நீடிய பொறுமை இருக்கணும். பொறுமை இருக்கும்போது, நீடிய பொறுமை இருக்கும்போது கர்த்தர் குறித்த காலத்தில் உங்கள் கற்பத்தி கணிதம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் வியாதியோடு இருக்கீங்களா? கேன்சர் கட்டி இருக்குதா? நரம்பு தளர்ச்சியா? தலைவலியா? கால் கை வரலன்னு இருக்கீங்களா? எந்த வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் சுகம் கொடுப்பார். நீங்கள் டாக்டர்கிட்ட போகாதீங்க. டாக்டரை படைச்ச நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கைவிடவே மாட்டார். சுகம் கொடுப்பார். அவர் நன்மை செய்கிறவா உலகத்திற்கு வந்து சுற்றிட்டு இருந்தார். நன்மை செய்கிற தேவன் அவர். பிணியாளியை சுகமாக கொடுக்கிற தேவன், பிசாசுகளை விரட்டுகிற தேவன் அவர். பில்லிப்பு சோனியா கட்டா, கடன் பாரமா, எந்த காரியமா இருந்தாலும் நீங்க விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. யோபு பாருங்க, கர்த்தரை நம்பினான், அவனுக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதம் வந்தது. நம்புங்க, கர்த்தரை நம்புனா நீ செழிப்பீர்கள். ஆமென். தான் இஸ்ரேல் ஜனம் கூட பாருங்க, எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும்போது 40 நாள்ல வர்ற அந்த கானானுக்குள்ள போகலாம். 40 நாள்ல போகலாம். ஆனா என்னாச்சு? ஜனங்க பண்ற அந்த நீடிய பொறுமையை தாங்காம 40 வருஷம் ஆண்டவர் சுத்த விட்டார். 40 வருஷம் சுத்த விட்டார். ஆனாலும் கூட பாருங்க, கர்த்தர் நமக்காக நன்மை செய்தார். நம்ம கைகள், நம்ம வஸ்திரம் தேவையில்லை, வாதம் தேவையில்லை, அவ்வளோ சாப்பாடு கொடுத்தார், உணவு கொடுத்தார், தூதர்களின் மன்னாவை கொடுத்தார். எவ்வளோ அன்பான தேவன் பாருங்க, எவ்வளோ இரக்கமுள்ள தேவன் பாருங்க நம்முடைய ஆண்டவர். அப்படி இருந்தும் பாதி பேர் தான் கானானுக்குள்ளே போக முடிஞ்சது. பாதி பேர் போக முடியலை. ஏன்னா நீடிய பொறுமை இல்லை. பொறுமை வேணுங்க உங்களுக்கு எனக்கும். பொறுமையா உள்ளவர்கள் சுதந்திரத்துக் கொள்வாங்க. இருக்கு பாருங்க, வாக்கியவான்
பாக்கியவதிகள். சோதனை சகிப்பவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்களும் நானும் யாரு? நீங்க பாக்கியவதிகள், பாக்கியவான்கள், நானும் பாக்கியவதி. அமேன், அமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சுகம் கொடுக்கிற தேவன், யெகோவா ரஃபா அவர். ஆமென் சொல்லுங்க. நன்மையே செய்கிற தேவன், தீமை பார்க்கா சுத்த கண்ணு. ஆமென், அல்லேலூயா. அடுத்தது ஆவிக்குரிய கனி விசுவாசம். விசுவாசம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசத்தினால் எல்லாம் கொடும். நீ விசுவாசத்தா நீடிய பொறுமையோடு இருக்கும்போது நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீங்க? மனிதனை விசுவாசிக்கிறீங்களா? டாக்டரை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, சார்ந்து கொள்ளுங்க. அவரை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் போடும், எல்லாம் ஆகும். ஆமே. உங்களுக்கு வளர்ந்த வனாந்திர வாழ்க்கையா? வனாந்திரமா இருக்கா உங்க வாழ்க்கை? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா? கவலையோடு இருக்கீங்களா? வியாதியோடு இருக்கீங்களா? இப்படி ஆயிடுச்சே, என் குடும்பம் கடன் பாரமா இருக்கே என்று வேதனையோடு இருக்கீங்களா? சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? விசுவாசிங்க. நீதிமான் விசுவாசனால் பிழைப்பான். விசுவாசி பதறான். விசுவாசத்தினால் செய்யும் ஜெபம் ஊக்கம் உள்ளது, ஊக்கம் உள்ளது. ஜெபிக்கணுங்க. ஆண்டு பாத்திரம் உட்காரணும், பற்றி கொள்ளணும், அவரை பிடித்து கொள்ளணும். ஆமென். அப்புறம் பாருங்க, நான் ஒரு சாட்சி சொல்றேன் பாருங்க. என் ஊழிய பாதை நடந்தது. என் ஊழிய பாதை கண்ணால கண்ட சாட்சி. ஒரு வாலிய பையன், அவன் ரொம்ப குடிச்சுக்கிட்டு வேலைக்கு போகாம வீட்லேயும் அம்மா அப்பாவுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு ரொம்ப அடங்காதவன் இருந்தான் அந்த பையன், வாலிய பையன். அப்போ நான் செபிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த பையன் ஒரு செல்வந்தர் வீட்டில், பணக்காரங்க வீட்டில் அவர் வேலைக்கு கூப்பிட்டாராம். பாப்பா என் வீட்டில் வேலை செய்ய, ஆஃபீஸை பார்த்துக்கோ, வா, தங்க இடம், 3 வேளை சாப்பாடு, தங்க இடம் கொடுத்து. அந்த பையன் சொன்ன சாட்சி. ஒரு நாள் பார்க்கும்போது இந்த பையன் சொல்கிறான், ஆண்டி நீங்கள் செபிச்சிங்க, நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் குடிக்கிறதே இல்லை, குடிக்கிறதே விட்டுட்டேன், இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன், நல்லா இருக்கேன் நான். பாருங்க எப்படி ஒரு நல்ல சாட்சி பாருங்க, சந்தோஷமா இருக்கு. நீங்களும் சாட்சி சொல்லுவீங்க. நீங்களும் ஆண்டவர் விசுவாசிக்கணும், நம்பணும், நீடிய பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் எல்லாம் செழிப்பாக்குவார் உங்கள் வாழ்க்கையை. வனாந்திர வாழ்க்கையெல்லாம் வயல் நிலமாகும், பயிர் நிலமாகும், எல்லாம் நீரூற்றாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்களுக்கு, இந்த புது வருஷத்துல 2026 உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்த ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசி ஜெபிக்கிறீங்க? அந்த வாக்குத்தத்த வருஷத்தை வச்சு, அந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க, விசுவாசித்து ஜெபிங்க. விசுவாசத்தால் கூடாது ஒன்றுமில்லை. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியால் கூடும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது நம்ம இந்த வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தம் நான் கொடுத்த போன வாட்டி அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. நோக்கி பார்த்தவங்க பிரகாசித்தார்கள், அவரை நோக்கி பார்த்தவங்க பிழைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். நம்ம என்னை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன சொல்றாரு? பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார், உங்களுக்கு எனக்கு செய்கிறார். நோக்கி கூப்பிடணுங்க. ஆண்டவர் நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும். அப்பொழுதுதான் அவர் மறுவுத்தரவு கொடுத்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள்லாம் களத்தில் இறங்கணுங்க. நீங்கள் ஜெபிக்க எழும்பணுங்க. நம்ம யெகோவா சம்மா மினிஸ்ட்ரியில் எழும்பணும், ஒவ்வொருத்தரும் எழும்பணும். அதுதான் என்னுடைய ஆசை. சும்மா வீட்டில் உட்காரக்கூடாது. ஒவ்வொருத்தர் கர்த்தருக்கா ஏதாவது செய்யணும், ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டணும். அம்மன் சொல்லுங்க, நீங்கள் நானும் கட்டணும். நான் ஒரு ஆள் கட்ட முடியாது, எல்லாம் சேர்ந்து தான் நம்ம கட்ட முடியும் ஆண்டவர் ராஜ்யத்தை. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் எழும்பணும். நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். சியோனே எழும்பு, சியோன் குமாரத்தை எழும்பி பிரகாசி, உன்மேல் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென், அல்லேலூயா. நம் செபிப்போமா? ஒரு கண்களை மூடி எல்லாரும் நீடிய பொறுமைக்காகவும்
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்துக்காக நான் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வியாதிக்காக நீங்கள் என்ன கண்ணீரோடு இருக்கீங்களா, துக்கத்தோடு இருக்கீங்களா, எல்லாத்துக்கும் இப்போ ஜெபிக்கிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம். கண்களை மூடி என்னோட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு விஷயம் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புது வருஷத்துல ஆண்டவரே எவ்வளவு பிள்ளைகள் அப்பா கண்ணீரோடு கவலையோடு இருக்காங்கப்பா. ஆண்டவரே ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு. நான் அப்பொழுது மறு உத்தரவு கொடுத்து நம்மளுக்கு அறியாத எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் சொன்னீரப்பா. உன் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உங்களை பிள்ளை நோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே நீங்க உங்களை பார்த்த முகங்கள் பிரகாசித்தார்கள் என்று வாசிக்கிறோமே, உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிழைத்தார்கள் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே நீடிய பொறுமையோடு, ஆண்டவரே நீடிய பொறுமையோடு விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்கும்போது, அந்த ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நோக்கி பார்க்கும்போது பிரசனை இறங்கும் போது ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பிழைக்கட்டும் அப்பா, பிழைப்பு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் வியாதி நீங்க சுகம் அடையட்டும் ஆண்டவரே. பிள்ளை இல்லாம இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைக்கணி கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே கடன் பாரத்தோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடன் பாரத்தை நீக்கி போட்டு பொருளாதாரத்தை மேம்பட செய்யும் அப்பா. வேலை கிடைக்கவில்லையே, என் படிச்சிருந்து வேலை கிடைக்கவில்லையே என்று எங்கும் பிள்ளைகளுக்கு வேதனையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே வேலை வாங்கி கொடுத்து கை நிறைய சம்பளம் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் திருமணமாகவில்லையே என்று ஏறிக்கொண்டே போகுது, திருமணமாகவில்லையே என்று பிள்ளைகள் ஏங்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே திருமணத்தை நடத்தி கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை உடைத்து போடுங்கப்பா, திருமணத்தை உடைத்து போடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி வல்லம் இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளையும் சிரசு மேல இறங்கட்டும் அப்பா. உண்மை உள்ள மனசன் பரிபூர்ண ஆசைகளை பெறுவான்னு சொல்லிக்கிறாச்சா ஆண்டவரே. இப்பொழுது இப்படி மகிமை இறங்குவதாக. யார் யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்காள், யார் யார் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அந்த பிள்ளைகள் மேல வசனம் இறங்க வல்லம் இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கேன்சர் கட்டியோடு இருக்கிறாங்களா ஆண்டவரே, நான் இவ்வளவு தூரம் நான் ஆஸ்பத்திரி வீட்டுக்கு நான் நடந்துகிட்டு இருக்கேனே, எவ்வளவோ மாத்திரை சாப்பிட்றேன்னு இருக்கு, ஏங்கி கண்ணீரோடு இருக்காங்களா அந்த கேன்சர் கட்டி இப்பொழுது ஏசு நாமத்துல மறைவதாக. ஆண்டவரே உங்களுக்கு சுகம் தாங்கப்பா, சுகம் தாங்கப்பா, பரிபூர்ண சுகம் தாங்கப்பா. உங்களால் நாங்கள் சுகமானோம் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது வளம் இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளை மேல இறங்குவதாக. ரெகாபாலா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, வெள்ளப்படுத்தும் ஆண்டவரே. சுகம் கொடுத்துக்காக நன்றி அப்ப. எல்லாம் கட்டுகளும் உடைத்து கொடுக்காது நன்றி. எல்லாம் புள்ளி சொன்னிய கட்டுகள் ஏகளாய் சேவன் ஆவிகள் எல்லாம் ஏசுக்கு நாமல அட்டமானுக்கா நன்றி அப்பா. உங்க ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்துக்காக நன்றி. உங்க ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வெள்ளப்படுத்தும் ஏசுக்கு இன்ப நாம் செபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமே. தேவசமா யூடியூப் சேனலை பார்த்துக்கணும் எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சுட்டாரு ஆண்டவர். நீங்க சாட்சிகள் இருந்தா சாட்சிகள் இருக்கும், கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம், செபிச்சுக்கிறோம். ஊழிய அழைப்பு இருந்தால் எங்களுக்கு கூப்பிடுங்க அந்த ஃபோன் நம்பரில். காட் பிளஸ் யூ. ஆசீர்வதிப்பா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.